எப்படி ரட்சிப்பு கிருபையோ, சுகம் கிருபையோ, செழிப்பு தேவனுடைய கிருபை. அதை நான் சம்பாதிக்கல, சிலுவையின் மூலமாக நான் ரிசீவ் பண்ணிருக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனந்துள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 Corinthians 8-9 ரெண்டுமே கொடுக்கறதை பற்றி பேசுகிறார். எடுத்தோன்னு சொல்கிறார். 1ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் கர்த்தருடைய கிருபையை பற்றி பேசுகிறார். தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோங்கிறாரு. 9ஆம் வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்கிறார். ஒரு மனிதன் கிருபை அறியலைன்னா கொடுக்கவே முடியாது. கொடுக்குறாங்க. நான் கஷ்டப்பட்டு படித்தேன், அதனால் நல்ல வேலை கிடச்சி, கர்த்தருடைய கிருபை. அதை புரிய வச்சது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நல்ல வேலை இல்லைக்குன்னா கர்த்தருடைய கிருபை. நான் அவங்க கையை பிடிச்சி காலை பிடிச்சி முன்னேறினேன், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு, அதனால் அவங்க முன்னேறீங்க. இந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் ஞானம் இருக்கும், உயர்வு இருக்கும், மேன்மை இருக்கும். ஒன்று வருதா, கர்த்தருடைய கிருபை. நான் படித்தது கிருபை, நான் உயர்ந்தது கிருபை, என் கையில் காசு இருக்கிறது கிருபை, அத்தனை கிருபை நினைக்கிறோம். செழிப்பு என்னங்க? செழிப்பு தேவனுடைய கிருபைங்க. நீங்கள் கொடுக்கறதுனால பணக்காரனா? கிருபையினால பணக்காரங்க. நீதியான செயல் செஞ்சதுனால ரட்சிக்கப்பட்டீங்களா? கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். நீங்கள் ஒரு நாள் பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டீங்க, அதனால கர்த்தர் சுகமாக்கினாரா? என்னுடைய செயல் உன்னை பெற்று கொடுக்கல, அவர் கிருபையாக என்ன கொடுத்தாரோ அதனை விசுவாசித்தேன். நான் விசுவாசித்ததுனால விசுவாசத்துக்கேற்ற செயல் எனக்கு இருக்கிறது. எப்படி ரட்சிப்பு கிருபையோ, சுகம் கிருபையோ, செழிப்பு தேவனுடைய கிருபை. அதை நான் சம்பாதிக்கல, நான் சிலுவையின் மூலமாக நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். நீங்க ஐஸ்வர்யவானா, பணக்காரனா, செல்வந்தனா, மையாலமா? எப்படி? உங்க சொத்தை காமிங்க, பத்திரத்தை காமிங்க. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறேன். எனக்கு அவர் தரித்திரியமானார், அதனால நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். அது எங்கே ஆரம்பிக்கிறதா? கிருபையில தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம் கிருபை பற்றி பேசுறாரு. கவனிங்க. சுகமாயிட்டோமா? சுகமானதா விசுவாசிக்கிறீங்களா? அப்பயும் பெட்டில் படுத்து கொடுக்கூடாது. ஒரு சுக்கு காப்பி போட்டு தரியா? எதுக்கு? சுகமாயாச்சுல, சுகமாச்சு எழுந்து நடக்கணும். ஆண்டவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஒருத்தனை பார்த்து சொல்றாரு எழுந்து நடனா, அவன் குதித்து எழுந்து நடந்து ஓடுனான் இருக்கு. பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, இயேசு சொல்றாரு. அதே மாதிரி பணக்காரனா? கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மெய்யாவது ஐஸ்வர்யவானா? அந்த தரித்திரிய புத்தியை உடைச்சிருங்க. தரித்திரிய புத்தி இருக்கு. இந்த கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நம்ம குறைஞ்சிருமே, நம்ம என்ன செய்வோம்? அந்த பரித்திர புத்தி என்னைக்கு உடையுதோ அதனால தான் கர்த்தர் கொடுக்க சொன்னார். உன்னை தரித்திரனா பார்க்காத, உன்னை குறைவா பார்க்காத, உன்னை ஏழையா பார்க்காத, உன்னை ஒன்றும் இல்லாதவனா பார்க்காத. முதல்ல மைண்ட் செட்டை மாற்று. அதனால தான் கர்த்தர் கொடுக்க சொன்னார். கொடுக்க சொல்கிறதுனால அதனால என்ன, நான் பணக்காரன் கிடையாது. உன் மைண்ட் செட்டை உடைக்கணும். நீ சுகமானவனா எழுந்து நட. நீ ரட்சிக்கப்பட்டவனா தேவனுடைய பிள்ளையா, வெளியே நீதிமான போல வாழு.
அல்லேலூயா சொல்லிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லிட்டு பிசாசு பாவம் செஞ்சு வச்சுட்டாயா. பாவங்க உண்மையாகவே சில நேரத்தில் இவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் தான். ஒருவேளை அவன் தான் காரணம். நீதிமானா நீதியை போன செயல், சுகமானவனா சுகமாகணும். அதே போல நான் ஐஸ்வர்யவான் என்றால் நான் கொடுக்குறவனா இருக்கணும், என் கை நீளணும், ஏன்னா நான் தரித்திரம் கிடையாது.